காட்டுக்குள்ள லீலான பேருல ஒரு நரி இருந்தது. நரியோட ஜிலேபி கடை ஒண்ணு இருந்தது. அதோட கை பக்குவத்தால ஜிலேபி ரொம்ப நல்லா இருந்தது. வேற காட்டுல இருந்து வந்த விலங்குகளும் அதோட ஜிலேபிய சாப்பிடணும்னு ஆசைப்படுதுங்க. இதோட கஞ்சத்தனத்தினாலேயே காடு கஷ்டப்படுது. இதோட புருஷன் லோமடுபல், இதோட பையன் லல்லு, பொண்ணு லஜ்ஜு, இவங்களோட கஞ்சத்தனத்தினாலேயே இந்த காடு கஷ்டப்படுது. அக்கா லீலா, அட வெளிய என்ன போர்டு வச்சிருக்கா? சுத்தமான இல்ல செஞ்சு ஜலேபியா. ஆனா நீ கெட்டு போடா என்ன சாதாரண பாமா இல்ல. ஆனா நீ இதுல ஜலேபி செய்றா. நேத்து ஜலேபி சாப்பிட்டு என்னோட வயிறு கெட்டு போச்சு. அண்ணா ஜம்போ, இருக்கட்டுமே. நீ கரும்பு காட்டுல போய் கரும்பு கடி, கரும்பு. அதோடதான் உனக்கு வயிறு சரியில்லை. நான் என்னையாலே செய்றேன். நான் எல்லாத்துக்கும் பாத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த சுந்தனவன காட்டுல இந்த ஷெரு பப்ரை விட யாரும் இல்ல. இது எல்லாரும் சாப்பிடக்கூடியது. ஆனா நீ காசு சுத்தமான நெய்க்கு தானே வாங்குறா. நான் காசு நெய்யுக்கு வாங்கல, ஜிலேபிக்கு வாங்கினேன். எவ்வளோ சாப்பிட முடியுமோ நான் சுத்தமான நெய்யில எண்ணெய கலக்குறேன். இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. டாக்டருக்கா காசும் மிச்சமாகும். மன்னிச்சிருங்க இல்ல அக்கா. கஞ்சித்திலையும் அப்புறம் பேசுறதுலயும் உங்களை விட மிஞ்சறதுல யாரும் இல்ல. வரன் ராம் ராம். சுத்தமான நெய்யிலே ஜிலேபிய சாப்பிடணும். 50 ஜிலேபிய ஒரே முறையில சாப்பிடலாம். அப்புறம் என்ன சொல்றீங்க என் வயிறு சரியில்லைன்னு? ஒவ்வொருத்தங்க எல்லாமே மொத்தமா வாங்கிடுறாங்க. அவங்க மேல திமிர பாரு. என்னாச்சு லீலா? காலையில யா எப்படி ஆகுற? மஞ்சள் சிவப்பா? நீ எதுவும் என்கிட்ட கேட்காத. காலையில நான் போலி கிட்ட போறேன் சாராயம் குடிக்க. அதுக்கப்புறம் உட்காந்து சீட்டு விளையாடுவ. நீங்க என்ன ஒரு வேலையே செய்ய மாட்டீங்களா? அடே, எப்பயும் பாதுகாப்பு இருக்க மாட்டீங்களா? துளக்கிற வேலை செய்யலாம். பேர் எங்க இருந்தது? எல்லாத்துக்கும் நீங்க தான் ராம். இங்க இருந்து நீங்க உயிரோட போனா போதும். நேரா நீங்க சொர்க்கத்துக்கே போவீங்க. வீட்ல வயசு பொண்ணு இருக்கு. ஆனா நீங்க எது கண்டுக்காம கடவுள் மேல பாரத்தை போட்டீங்க. பொண்ணுக்கு லஜ்ஜுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல? இன்னும் உங்க சீட்டை ஆடுறது நீங்க இன்னுமே விடல. இங்கிருந்து இந்த நரியோட கஞ்சத்தனம் விட்டு போகுது. லஜ்ஜுக்கு கல்யாணம் பண்ண வரவங்க எல்லாமே உன்னோட கஞ்சத்தனத்தை பார்த்துட்டே போயிடுறாங்க. ஒரு நாள் போலு கரடி லீலாவோட வீட்டுக்கு லஜ்ஜுவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வராங்க. எடுத்துக்கோங்க. ஏன் இன்னும் சாப்பிடவே மாட்டீங்க? அடலீலா, இதெல்லாம் என்னது? ஜலேபியால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அப்புறம் ரொம்ப வண்டலம் கடிக்குது. நீங்க முதல்ல இப்பாவே எடுத்து வச்சிருங்க. திரும்பவு இவங்க யாரும் சாப்பிடல ஜலேபி. பரவாயில்ல, கேக்குறது என்னோட கடமை தானே லல்லு. மகனே, இங்க இருந்து ஜலேபி எடுத்துட்டு போ. கடையில எடுத்துட்டு போய் வையே. அரே பாலு அண்ணா, உங்களோட வண்டையும் இந்த கொசுவும் எங்க வச்சிருக்கீங்க? எறும்பியும் வண்டியும் தூக்கி போட்டாட்ட. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அட அண்ணா, எதுக்கும் என்கிட்ட வேலை இருக்கு. சிலந்தி அப்புறம் பள்ளி அவங்களோட சாப்பிடுறதுக்கு அவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவாங்க. லீலா அண்ணி, உங்கள மாதிரி யாரும் இல்ல. கஞ்சித்திலையும் வேலையிலையும் கஞ்சத்தில அண்ணி பெரிய கஞ்சும். என்ன சொல்றீங்க? ஒன்னல்ல அண்ணி, ஒன்னல்ல. ஆனா சொல்ற பள்ளி பெரிய அரசல்ல சிலந்தியா தேடி தேடி சாப்பிடுது. லீலா நரியோட கஞ்சத்தனத்தாலேயே கல்யாணம் நின்னு போயிடுது. ஆனா லீலா கஞ்சத்தனத்தை விட போறதில்ல. இந்த பக்கம் 2 திருடர்கள் நடு ராத்திரியில லீலாவோட வீட்டுக்கு உள்ளார நுழையறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப நரி லீலா கண்ணு திறந்துடுறாங்க. எங்க எங்க கேக்குறீங்களா? என்னாச்சே கடவுளே, பாதி ராத்திரில தூங்க விட மாட்டுற. தூங்க, நாளைக்கு காலையில பேசிக்கலாம். உங்கள்கிட்ட பேசுறதே தேவையில்லை. குடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறீங்க. திருடுங்க வந்து திருடிட்டு போயிடுவாங்க. அப்பதான் எந்திரிப்பீங்களா? அடே, யாரு திருடா? எப்படி திருட்டு? அப்படியே நாங்க நம்ம கிட்ட என்ன இருக்க திருட? அடே, நம்ம கிட்ட நிறைய சொத்து இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? அட, அந்த பானையில நான் அதுல சாராயா வச்சிருந்தேன். ராத்திரியில தண்ணி நினைச்சு குடிச்சிட்டியா? இன்னும் எனக்கு என்ன தெரியும்? நடுராத்திரில பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்னோட காசெல்லாம் போகுது.
நீங்க போதையிலே திரிஞ்சிட்டு இருங்க. மன்னிச்சிடா, நீ சொல்றது கேக்குறா. சாராயம் குடிக்கிறதுக்கே வீட்டுல 2 ரூபாய் கூட கிடைக்கல. நீ லட்சத்தை பத்தி பேசுறா. கம்முன்னு தொங்கு. கனவுல லட்சாதிபதி எல்லாத்தையும் எழுப்பிட்டா ராத்திரில. அட, உங்களுக்காகவும் நான் காசு ஒளிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது? என்னாச்சு அம்மா? நம்ம பணக்காரங்களா என்ன? நான் இன்னை வரையும் ஒரு இலையோட பொண்ணுன்னு தான் நான் நினைச்சேன். அம்மா, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்களேன். இந்த காட்டையே நான் முழுசா சுத்தி பார்த்துட்டு வரேன். உங்களோட பொருளையும் நான் வாங்கிட்டு வரேன். கம்மனு இரு. வெளியே திருடுங்க பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம எல்லா சொத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. வா, என்னோட லோமடுபல், முதல் முறையா புருஷன் மாதிரி பேசுறீங்க. திருநங்கை கிட்ட குழப்பி விட சத்தம் போட சொல்றா. அட லல்லு, லஜ்ஜுவுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவ மாமியோரோட பேரு லக்பதி தேவி. நகை பண்றதுக்கு அவங்க கிட்ட காசே இல்ல. நான் என்ன தந்த அவளுக்கு? லட்சாதி தேவி பேருக்கு பதிலா கொடி தேவின்னு வச்சுக்கோங்க. அப்படியா? நீங்க லக்பதி தேவியோட பத்தி பேசுறீங்களா? அப்புறம் என்கிட்ட லட்சக்கணக்கான பறை இருந்தா உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேனே நானு. உன்னை விட எனக்கு சைக்கிள்ல சுத்துறதுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏன் அம்மா, இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல? நீங்க உண்மையே சொல்றீங்களா? நீங்க என்னோட தூக்கத்தை கெடுக்கிறீங்க. ஏழையானதுக்கு அப்புறம் என்னை யாரும் பாக்குறதுக்கு கூட வரதில்லையே. வெளியே திருடர்கள் இவங்க பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. திரும்பி அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, லீலா நிறைய காசு ஒளிச்சு வச்சிருக்கான்னு, அவ எங்க வச்சிருக்கான்னு தேடியே ஆகணும். அவங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருந்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நல்ல வேலை, திருடங்க போயிட்டாங்க. நீ சொல்லல காசை எங்க வச்சிருக்கா? காசு? எப்படி காசு? அட, நான் காமெடி பண்ணேன். எதுவும் சம்பாரிச்சே தர மாட்டீங்க. காசை பத்தி எதுக்கு பேசுறீங்க? காசை நீத வச்சிருக்க. வண்ண மாதிரி கஞ்சத்துல 1 ரூபாய் வாங்குறதுக்கே கஷ்டம். அத ரொம்ப பெரிய கஷ்டம். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இது நினைக்கிறா, வீட்ல இருக்கவங்களுக்கு காசு ஒளிச்சு வச்சது தெரிஞ்சு போச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு பானையை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெட்டியை எடுக்கிறா. அதுல இருந்து கொஞ்சம் காசையும் எடுக்கிறா. வீட்டுக்கு பின்னாடி மரத்துக்கு அடியில குழிய நோண்டி மூடிடுறா. கொஞ்சம் தூரத்துல இருந்து திருடர்கள் பாக்குறாங்க. லீலா அங்க இருந்து போன உடனே இவங்க அந்த பெட்டியில இருந்து காசை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. அடுத்த நாள், அம்மா, இது இந்த பூமி கடையில யாரு குழிய நோண்டுனா? ஐயோ கடவுளே, நான் உடைஞ்சு போயிட்டேன். நான் ஏழை ஆயிட்டேன். நான் வாழ்க்கை பூரா சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் திருடர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. கம்முனு. நேத்து ராத்திரி எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டேன். வீட்டுல எதுவுமே இல்ல. 1 லட்ச ரூபாய் எங்க வச்சிருக்கா? அட இல்ல, உங்களுக்கு தெரியாது. நான் காசு வச்சிருந்தேன். ஏ போய் சொல்றா? நேத்து ராத்திரி இதுதானே சொன்னா? எங்க கிட்ட எதுவுமே இல்ல. இப்ப காசா இங்க 2 வந்துச்சே. அம்மா, அப்பாவும் அண்ணனும் சரியா தான் சொல்றாங்க. நீங்க ராத்திரியில அதை தானே எங்க கிட்ட சொன்னீங்க. காசு திருடு போனதுனால நரி பைத்தியம் ஆயிடுச்சு. ஹே சிறுத்தை, என் கையில நிறைய பணம் இருந்தது. நிறைய காசு இருந்தது. இப்பதான் தெரியுது லட்சுவோட கல்யாணம் ஏன் நின்னுச்சுன்னு. லீலா பைத்தியம் ஆயிட்டா. அட இல்ல, நான் கேட்டேன். கஞ்சம் புடிச்ச நரியோட சேர்த்து வச்சது நிறைய பணம் திருட்டு போயிடுச்சு. இதனாலதான் நரி பைத்தியம் ஆயிடுச்சு. அட யார் சொல்றது உண்மை? கஞ்சத்தினால திருடு போயிடுச்சு. இதனால தான் நாங்க காசு பிரச்சனைக்கு கஞ்சத்தனம் இருக்க கூடாது. கரடியோட பேச்சை கேட்கறதுக்காக நிறைய விலங்குகள் இங்க வரும், சந்தோஷமா இருக்கிறதுக்கு.